யெமனின் தெற்கே இருக்கக்கூடிய பல பிரதேசங்களை கைப்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் தெரித்து ஓடும் சவுதி அரேபிய அதிகாரிகளும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளும் மோக்கா துறைமுகத்தை கைப்பற்றுவதற்காக களமிறங்கி இருக்கக்கூடிய யெமன் ஹவுதிகளின் பெரும் படைப்பிரிவினரும் யெமனின் களத்திலே நடைபெற்று வரக்கூடிய உச்ச தாக்குதல்களும் ஒஃபென்சிவ் தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்த ஈரானிய உச்ச தலைவரின் ஆலோசகரும் பற்றி எரியும் அமீரகத்தினுடைய எண்ணெய் கப்பல்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன்களும் சவுதி அரேபியாவில் மீண்டும் அவசரமாக நடைபெற்றிருக்கக்கூடிய உச்சி மாநாடும் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்குவதற்கு தயாராகும் சர்வதேச படைகளும் மீண்டும் இலக்கு வைக்கப்பட்ட சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் தளமும் குர்திஸ்தான் பிரதேசத்திலே பொளந்து கட்டும் ஈரானிய இராணுவத்தினரும் ஜூலானியின் தக்ஃபீரி அரசாங்கத்திற்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய இறுதி மிரட்டல்களும் சவுதி அரேபிய ஈராக்கிய பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல்களும் நேற்று மாலை ஈராக்கிய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்திருந்தார்கள். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் சவுதி அரேபியாவின் எண்ணெய் தளங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு சவுதி அரேபியா அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து ஈராக்குக்குள்ளே தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. சவுதி அரேபியாவினுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாரானார்கள். இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்தில் ஈராக்கிய பிரதமர் அலி அல் ஜெய்தி அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் மூலமாக குறித்த தாக்குதல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. மேலும் இந்த மோதல்களுக்கு பின்பு சவுதி அரேபியாவுக்கான விஜயத்தையும் அலி அல் ஜெய்தி அவர்கள் ரத்து செய்திருந்தார். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய உச்ச அழுத்தங்களின் விளைவாகவே சவுதி அரேபியாவுக்கான இந்த பயணத்தையும் ரத்து செய்திருந்தார். இப்படியான நிலைமையிலேயே நேற்றைய தினம் ஈராக்கிய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் ஈராக்கிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் சில முக்கியமான தலைமைகளும் சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்துள்ளார்கள். ஈராக்கிய பிரதமர் அலி அல் ஜெய்தியினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாகவும் வழிகாட்டுதலுக்கு அமைவாகவுமே இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காலித் பின் சல்மானை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். ஈராக்கில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய தூதரகம் முழுமையாக மூடப்பட்டுள்ளது. பதற்ற நிலைமைகள் காரணமாகவே குறித்த தூதரகம் மூடப்பட்டுள்ளது. மேலும் இந்த தூதரகத்தை இன்னும் 3 மாதத்திற்குள்ளே திறப்பது தொடர்பாக விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களோடு யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய பல தலைமைகளும் ஈராக்கிய களத்திலிருந்து செயற்படுகின்றார்கள். இவர்கள் ஈராக்கிய களத்திலிருந்து முழுமையாக புறப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருப்பார்கள் என்றும் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காலித் பின் சல்மான் ஈராக்கிய பிரதிநிதிகளுக்கும் ஈராக்கிய பாதுகாப்பு தலைமைகளுக்கும் தெரிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக ஈராக்கிய பிரதமர் அலி அல் ஜெய்தி சில வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் இதன் விளைவாகவே சவுதி அரேபியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்றும் காலித் பின் சல்மான் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த சந்திப்புகளுக்கு பின்பு ஈராக்கிய பிரதமர் அலி அல் ஜெய்தி மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்வதற்கான திகதிகள் முடிவு செய்யப்பட போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் சவுதி அரேபியாவுக்கான விஜயத்தினை அவசரமாக மீண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். மேலும் ஈராக்கிய களத்திலே பிரதமர் அலி அல் ஜெய்தி ஈராக் எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார். இதன் விளைவாக ஈராக்கிய களத்தில் பதற்றங்களும் அதிகரித்துள்ளன. நேற்றிரவு வெளியிட்ட காணொளியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையிலேயே ஈராக்கிய பிரதமர் மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது என ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய தலைமைகளும் பாராளுமன்றத்திலும் பல விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமல்லாமல் ஈராக்கிய பிரதமரை அரசியல் ரீதியாக முடக்குவதற்காகவும் அரசியல் அழுத்தங்களுக்குள் தள்ளி விடுவதற்காகவும் ஈராக்கிய எதிர்ப்பு போராளிகளும் எதிர்ப்பு குழு தலைவர்களும் சில திட்டங்களை வகுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்கக்கூடிய விடயத்தில் ஈராக்கிய பிரதமர் பிடிவாதம் பிடிப்பாராக இருந்தால் ஈராக்கிய பிரதமருக்கு தகுந்த பாடத்தினை கற்பிப்பதற்கும் ஈராக்கிய எதிர்ப்பு தலைமைகள் தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு ஈராக்கிய களத்திலே ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக நிராயுதபாணியாக்கிவிட்டு தம்பி ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுக்களை பயன்படுத்தி அவருடைய தக்ஃபீரி அரசாங்கத்தை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறங்குவதற்கான வேலை திட்டங்களை அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்றது. இவை தொடர்பாக முன்னே காணொளிகளிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை எப்படியாவது அவசரமாக நிராயுதபாணியாக்கிவிட்டு சிரியாவை லெபனானிய களத்தில் களமிறக்கி ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதே டொனால்ட்
டிரம்பினுடைய வெளிப்படையான நோக்கமாகும். மேலும் இதனை டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாகவும் அறிவித்துள்ளார். இப்படியான நிலைமையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஈரானிய உச்ச தலைவருடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக ஈரானிய இராணுவ தலைமைகள் அவசர எச்சரிக்கை செய்தி ஒன்றையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். அதாவது துருக்கி, கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இந்த எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் அனுப்பி வைத்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக சிரியாவினுடைய அரசாங்கத்தை களமிறக்குவதற்கு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இவை தொடர்பான அனைத்து விதமான உளவு தகவல்களையும் நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். மேலும் லெபனானிய களத்தில் சிரியா தலையிடுமாக இருந்தால் நாங்கள் சிரியாவுக்குள்ளே உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வோம். தற்போது நாங்கள் சிரியாவுக்குள்ளே தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான 100 பிரதேசங்களையும் இடங்களையும் தெரிவு செய்துவிட்டோம். எங்களுடைய நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி சிரியாவுக்குள்ளே நாங்கள் இந்த உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். லெபனானுக்கு எதிரான சிரியாவினுடைய எந்த ஒரு சாகசத்திற்கும் ஈரானினுடைய பதிலடியானது மிகவும் வீரியமானதாகவே அமைந்திருக்கும். டமஸ்கஸில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கட்டிடங்களை இலக்கு வைத்தும் ஜனாதிபதி மாளிகையை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஜூலானினுடைய அரசாங்கத்தின் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் நாங்கள் வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக சிரியா களமிறங்கினால் இந்த பிராந்தியத்திலே யாரும் எதிர்பார்க்காத தாக்குதல்கள் சிரியாவுக்குள்ளே மேற்கொள்ளப்படும். ஒட்டுமொத்த சிரியாவும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளிவிடப்படும். இதனால் நாங்கள் ஜூலானின் டமஸ்கஸ் அரசாங்கத்திற்கு இறுதி எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வழங்குகின்றோம் என ஈரானிய இராணுவ தலைமை அதிகாரிகள் துருக்கிக்கும் சவுதி அரேபியாவுக்கும் கத்தாருக்கும் இந்த மிரட்டல் எச்சரிக்கைகளை அனுப்பி வைத்துள்ளார்கள். அதாவது சிரியாவின் களத்திலே ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தக்ஃபீரி ஜூலானிற்கு கீழால் பல தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைத்து வேலை திட்டங்களை மேற்கொண்ட துருக்கிக்கும் சவுதி அரேபியாவுக்கும் கத்தாருக்குமே ஈரான் இந்த இறுதி மிரட்டல்களை அனுப்பி வைத்துள்ளது. உங்களுடைய தக்ஃபீரி பயங்கரவாதிகள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறங்கினால் ஒட்டுமொத்த சிரியாவை இலக்கு வைத்து 100க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்று ஈரான் தரமான மிரட்டல்களை இவர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்த மிரட்டல்களை தொடர்ந்து துரோகி அர்துகானினுடைய அரசாங்கம் ஜூலானின் தக்ஃபீரி அரசாங்க தொடர்புகளை ஏற்படுத்தி அழுத்தங்களை வழங்கி இருப்பதாகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறங்கக்கூடிய நிலைப்பாடுகளில் இருந்து அவசரமாக பின்வாங்குமாறும் அழுத்தங்களை வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அடுத்து ஓமானிய வளைகுடா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பாகவும் சிக்கல்கள் மற்றும் பதற்றங்கள் தொடர்பாகவும் நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த பதற்றங்களினாலும் தற்கொலை முயற்சிகளினாலும் கிட்டத்தட்ட 7 அதிகாரிகள் சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் இன்னும் தற்கொலை செய்து கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல அதிகாரிகள் படுகாயமடைந்திருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில அமெரிக்க ஊடகவியலாளர்களே இந்த கருத்துக்களையும் சமூக ஊடக வலைத்தளங்கள் வழியாக பதிவிட்டுள்ளார்கள். இருப்பினும் இவற்றை உறுதிப்படுத்துவதற்கான உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளை அமெரிக்க இராணுவம் வெளியிடவில்லை. மேலும் அமெரிக்க இராணுவம் இந்த இழப்புகளை ஒரு பொழுதும் வெளியிடுவதற்கு விரும்புவதும் இல்லை. இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை அவசரமாக ஓமான் வளைகுடா பிரதேசத்திலிருந்து பின்வாங்கச் செய்வதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை ஓமான் வளைகுடா பிரதேசத்திலிருந்து திரும்ப பெற்றுவிட்டு ஜோர்ஜ் வாஷிங்டன் போர்க்கப்பலை அனுப்பி வைப்பதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக தற்போது ஜோர்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க போர்க்கப்பலானது தற்போது மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் வெளியேறுவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அவசரமாக ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்க இராணுவம் திரும்ப பெறுகின்றது என்றால் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதனையும் பல அதிகாரிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதனையும் பலர் தற்கொலை முயற்சிகளில் படுகாயமடைந்திருப்பதனையும் எங்களுக்கு உறுதி செய்து கொள்ள முடியும். இதனாலேயே நிலைமைகள் மோசமடைவதற்கு முன்பு அமெரிக்க மத்திய கட்டளை தளம் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை தற்போது திரும்ப பெற்றுள்ளது. அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தரைப்படை தளபதி அவசரமான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அடுத்த கட்ட போரிலே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பல முக்கியமான பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தரைப்படை தளபதி ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தரைப்படையை அவசரமாக விரிவாக்க வேண்டும் என்கின்ற உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் இராணுவம் தொடர்பான பல சுவாரஸ்யமான தகவல்களும் கசிவடைந்துள்ளன. அதாவது ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தை பொளந்து கட்டியதற்கு பின்பு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தரைப்படையை சேர்ந்த பல முக்கியமான அதிகாரிகளும் தளபதிகளும் நூற்றுக்கணக்கான சிப்பாய்களும் தரைப்படையிலிருந்து விலகி தப்பியோடி இருப்பதாக தகவல்கள் கசிவடைந்துள்ளன. கசிவடைந்திருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் தரைப்படையிலிருந்து 200 தொடக்கம் 300 வரையிலான மிக முக்கியமான தரைப்படை கட்டளை தளபதிகளும் முக்கியமான அதிகாரிகளும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தப்பியோடியுள்ளார்கள். மேலும் தரைப்படையில் இருக்க
இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சிப்பாய்களும் தங்களுடைய பதவியிலிருந்து விலகி தப்பியோடி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தரைப்படையில் அதிகளவான ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர்களே இருக்கின்றார்கள். இந்த அடிமை அரபு அரசாங்கங்களில் அவர்களுடைய சொந்த நாட்டு படைக்குழுக்கள் குறைவாகவே இருக்கின்றார்கள். அதாவது அவர்களுடைய சொந்த நாட்டை சேர்ந்த மக்கள் இராணுவத்திலே கலந்து கொள்வதில்லை. இதன் விளைவாக இந்த அடிமை அரபு நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய கூலிப்படைகளையும் பல பயங்கரவாத குழுக்களுக்குள் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளையுமே தங்களுடைய சொந்த இராணுவத்திற்குள் இணைத்துக் கொள்கின்றார்கள். எனவே இப்படியான நிலைமையிலேயே ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தரைப்படையை சேர்ந்த பல அதிகாரிகளும் சிப்பாய்களும் தப்பியோடியுள்ளார்கள். எனவே இந்த நிலைமைகளுக்கு மத்தியிலேயே தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் தன்னுடைய தரைப்படையை விரிவாக்க வேண்டும் என்கின்ற உத்தரவுகளையும் தரைப்படை தளபதி வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த உத்தரவுகளுக்கு அமைவாக சூடான் மற்றும் இன்னுமேனி ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய தக்ஃபீரி கருங்குஞ்சுகளையும் பயங்கரவாதிகளையும் கூலிப்படையினரையும் அழைத்துக் கொண்டு வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் தரைப்படையை விரிவாக்குவார்கள். அதிகளவான பணத்தை வழங்குவதன் மூலமாக இந்த பயங்கரவாதிகளையும் தக்ஃபீரி கருங்குஞ்சுகளையும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தரைப்படையிலே இணைத்துக் கொள்ள முடியும். எனவே இதற்கமைவாகவே தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தரைப்படையானது இந்த வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து நேற்றைய தினம் தெஹ்ரானிலே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய 2 சரக்கு விமானங்கள் களமிறங்கியிருந்தன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய சொத்துக்களில் ஒரு பகுதியை ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு வழங்கியிருந்தது. இதற்கமைவாக தெஹ்ரானிலே தங்கமும் டாலர்களும் குவிக்கப்பட்டிருந்தன. இவை தொடர்பான தகவல்களை நேற்றைய காணொலியிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இவ்வாறு தங்கத்தையும் டாலர்களையும் ஈரானுக்குள்ளே குவிப்பதன் மூலமாக அடுத்த கட்ட போரில் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என்று ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஜியோனிச தலைமைகள் எதிர்பார்த்தார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமீரகத்தினுடைய எண்ணெய் கப்பல்கள் இலக்கு வைக்கப்படக்கூடாது என்பதற்காகவே அவசரமாக இந்த தங்கத்தையும் டாலர்களையும் களமிறக்கினார்கள். கடந்த வாரம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அபுதாபியினுடைய தேசிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான 3 எண்ணெய் கப்பல்கள் மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களினால் 3 எண்ணெய் கப்பல்களும் தீப்பற்றி எரிந்தன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த கப்பல்கள் அளிக்கப்பட்டிருப்பது பேரிழப்பாகும். மேலும் ஈரானுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களில் ஒரு பகுதியை தங்கமாகவும் டாலர்களாகவும் வழங்கி இதற்கு பின்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளாது என எதிர்பார்த்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே இன்று அதிகாலை வேளையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய நிறுவனத்திற்கு சொந்தமான 2 மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து ஈரானிய கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தங்கமும் டாலர்களும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமானவை அல்ல. இவை அனைத்தும் ஈரானினுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களாகும். எனவே இதற்கு ஈடாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படக்கூடாது என்று ஐக்கிய அரபு அமீரக ஜியோனிச தலைவர்கள் நினைப்பது அவர்களுடைய முட்டாள்தனமாகும். எனவே இதனை உணர்த்தும் வகையிலேயே ஈரானிய கடற்படையினர் இன்று அதிகாலை வேளையிலேயே ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்களையும் தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்களினால் குறித்த எண்ணெய் கப்பல்கள் மிகப்பெரிய சேதங்களுக்குள்ளாக்கப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தாரி நிறுவனங்களுக்கு சொந்தமான இன்னும் ஒரு எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினாலும் குறித்த கப்பல் சேதமடைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து ஈரானிய உச்ச தலைவரின் மூத்த ஆலோசகர் முகமது கோப்ரார் அவர்கள் இவ்வாறு அறிவித்தார். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளில் தற்போது உறுதியாகவே இருக்கின்றோம். தற்போதைய நிலைமையில் அமெரிக்காவோடு எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. நாங்கள் ஒன்றும் தற்போது யுத்த நிறுத்த காலப்பகுதிக்குள்ளும் இருக்கவில்லை. மேலும் ஈரானினுடைய நிபந்தனைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத பட்சத்தில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது திறக்கப்பட மாட்டாது. மேலும் நாங்கள் எங்களுடைய தாக்குதல் வியூகங்களையும் மாற்றி அமைத்து வருகின்றோம். இந்த போர்க்களத்திலே மோதலை ஒஃபென்சிவ் மோதலாக மாற்றுவதற்கும் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் முடித்துவிட்டோம். இந்த பிராந்தியத்திலே நாங்கள் எண்ணெய் வியாபாரத்தை மேற்கொள்ள முடியாவிட்டால் எங்களுக்கு எண்ணெய் வியாபாரத்தை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு தடைகள் விதிக்கப்பட்டால் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடும் எண்ணெய் வியாபாரத்தை மேற்கொள்ள மாட்டார்கள். இந்த சமன்பாட்டிற்கு அமைவாகவே தற்போது எங்களுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் அடுத்த கட்டமாகவே எங்களுடைய ஒஃபென்சிவ் தாக்குதல் திட்டங்களையும் களமிறக்கப் போகின்றோம். மேலும் எங்களுடைய இந்த ஒஃபென்சிவ் தாக்குதல் திட்டங்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உலகளாவிய அதிகார சமநிலையில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அதே நேரம் அமெரிக்காவினால் தன்னுடைய நட்பு நாடுகளை பாதுகாக்க முடியாது. இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நட்பு நாடுகளை அமெரிக்காவினால் பாதுகாக்க முடியாது என்பதனை தற்போது அனைவரும் உணர்ந்து கொண்டு விட்டார்கள். இதற்கு பிறகும் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவை வெளியேற்றாவிட்டால், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய புதிய உலக ஒழுங்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இனி வரக்கூடிய உலகளாவிய அதிகார மாற்றத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதற்கு பிறகு ஈரானுக்கு
ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலுக்கும் வித்தியாசமான பதிலடி தாக்குதல்களை வழங்கப்படும். எங்களுடைய இந்த தாக்குதல்கள் உலக அதிகார சமநிலைக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என ஈரானிய உச்ச தலைவருடைய ஆலோசகர் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரான் தற்போது ஒஃபென்சிவ் தாக்குதல் திட்டங்களையே நடைமுறைப்படுத்த போகின்றது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரானது ஈரானினுடைய ஒஃபென்சிவ் தாக்குதல்களின் முதல் கட்டமாகவே அமையப் போகின்றது. இதுவரைக்கும் நடைபெற்ற போர்க்களத்திலே ஈரான் டிஃபென்சிவ் தாக்குதல்களையே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான தாக்குதல்களையே மேற்கொண்டிருந்தது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் இன்னும் ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. இப்படியான நிலைமையிலேயே ஈரானிய உச்ச தலைவருடைய ஆலோசகர் ஈரானினுடைய அடுத்த கட்ட ஒஃபென்சிவ் தாக்குதல் திட்டங்களை வெளிப்படையாக அறிவித்துள்ளார். மேலும் இந்த ஒஃபென்சிவ் தாக்குதல்கள் நிச்சயமாக உலக அதிகார சமநிலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு ஈரான் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்சேவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. நேற்றிரவு குர்திஸ்தானினுடைய ஏபில் பிரதேசத்திலும் சுலைமானியா பிரதேசத்திலும் உச்சேவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த தாக்குதல்களின் விளைவாக குர்திஸ்தான் பிரிவினைவாத எதிர்க்கட்சிகளுடைய 4 தளங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் பல முக்கியமான ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய ஜித்தாவில் மீண்டும் அவசர உச்சி மாநாடு நடைபெற்றுள்ளது. செங்கடல் பிரதேசத்தினை பாதுகாப்பதற்காகவும் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்காகவும் சவுதி அரேபியாவினுடைய தலைமையில் பன்னாட்டு கூட்டுப்படை ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த பன்னாட்டு கூட்டுப்படையிலே அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சில ஐரோப்பிய நாடுகளும் அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்திருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது இந்த பன்னாட்டு கூட்டுப்படையின் அடுத்த உச்சி மாநாட்டையும் சவுதி அரேபியா அவசரமாக மேற்கொண்டுள்ளது. சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் வர்த்தகம் பூஜ்யமாக்கப்பட்டிருப்பதனாலும் செங்கடல் பிரதேசம் முற்றுகையிடப்பட்டிருப்பதனாலும் யமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்கள் வீரியமடைந்து வருவதனாலும் அவசரமாக யமன் ஹவுதிகளுக்கு எதிரான சர்வதேச கூட்டுப்படைகளை களமிறக்குவதற்கே சவுதி அரேபியா திட்டமிட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக ஹுதைதா துறைமுக பிரதேசங்களையும் பாபல் மண்ட பிரதேசத்தையும் கைப்பற்றுவதற்கும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக கடல் வழியாக தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் இந்த சர்வதேச கூட்டுப்படைகளை பயன்படுத்துவதற்கு சவுதி அரேபியா திட்டமிட்டுள்ளது. எனவே இவற்றை அவசரமாக நடைமுறைப்படுத்துவதற்காகவே மீண்டும் ரியாதில் உச்சி மாநாடு நடைபெற்றுள்ளது. அத்தோடு சவுதி அரேபியாவுடைய இந்த பன்னாட்டு கூட்டுப்படைகள் நேரத்தை வீணடிக்காமல் அவசரமாக யமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்க வேண்டும். அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து அவசரமாக செங்கடல் பிரதேசத்திலே களமிறங்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்காக யமன் ஹவுதி இராணுவத்தினர் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த தருணத்திற்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்கா எவ்வாறு துரத்தி அடிக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுடைய பன்னாட்டு கூட்டுப்படையும் செங்கடல் பிரதேசத்திலே துரத்தி அடிக்கப்படுவதனை பார்வையிடுவதற்காக பலரும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் வீணாக உச்சி மாநாடுகளை நடத்தி நேரத்தை வீணடிக்காமல் அவசரமாக களமிறங்குங்கள். உங்களுக்காகவே யமன் மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் 3வது முறையாகவும் யமன் வடக்கு எல்லை பகுதியை கருகாமல் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் மிக முக்கியமான எண்ணெய் உற்பத்தி தளமான அரம்கோவினுடைய ஜீசான் எண்ணெய் உற்பத்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். 2 ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் குறித்த எண்ணெய் உற்பத்தி தளத்திலே வெடிப்புகள் பதிவாகி இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியா யமனுக்குள்ளே துருக்கியின் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. எனவே இதற்கு பதிலடியாகவே புதிய சமன்பாட்டுக்கு அமைவாக யமன் ஹவுதிகள் மீண்டும் எண்ணெய் உற்பத்தி தளத்தை இலக்கு வைத்து பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து நேற்றைய தினத்திலிருந்து செங்கடல் பிரதேசத்திலே அதுவும் பாபல் மண்ட பிரதேசத்திற்கு அருகாமையில் கடற்படை மோதலானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வலயத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹுதைதா துறைமுகத்தின் தெற்கு பிரதேசமான கடல் பிரதேசத்தில் யமன் ஹவுதிகளுடைய கடற்படையினரும் சவுதி அரேபிய கூட்டுப்படையினுடைய கடற்படையினரும் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது யமன் ஹவுதி இராணுவத்தினர் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான படகுகளை ஹுதைதா துறைமுகத்தின் வழியாக களமிறக்கியுள்ளார்கள். யமன் ஹவுதி இராணுவத்தின் கடற்படைகள் கடல் வழியாக தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே இந்த படகுகளையும் களமிறக்கியுள்ளார்கள். இதன் விளைவாக குறித்த பிரதேசத்திலே யமன் ஹவுதிகளுடைய படகுகளுக்கும் கப்பல்களுக்கும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளின் படகுகளுக்கும் கப்பல்களுக்கும் இடையில் உச்ச மோதல்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று நேற்று மாலை யமன் ஹவுதி இராணுவத்தினர் மாரி பிரதேசத்தை இலக்கு வைத்து வீரியமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த ட்ரோன் தாக்குதல்களுக்காக ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களையும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் களமிறக்கியுள்ளார்கள். இஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களை களமிறக்கியிருந்தார்கள்.
கூறியுள்ளார்கள். இந்த ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்த முடியாது. எனவே இதேபோன்று சவுதி அரேபியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை பலவீனப்படுத்துவதற்காகவும் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் இருந்து தப்பிப்பதற்காகவும் தற்போது யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களை களமிறக்கியுள்ளார்கள். இதற்கமைவாகவே மாரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய அதிகாரிகளுடைய வீடுகளை இலக்கு வைத்தும் இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் கூட்டுப்படையினுடைய மிக முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் டசன் கணக்கான ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களை களமிறக்கியுள்ளார்கள். மேலும் இந்த ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்கள் மூலமாக துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான சவுதி அரேபிய அதிகாரிகளையும் கூட்டுப்படை அதிகாரிகளையும் அளித்துள்ளார்கள். மாரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகவியலாளர்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹதர்மௌத்தில் இருக்கக்கூடிய பல இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் அல் அபர் இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் அல் அபர் தளத்தில் இருக்கக்கூடிய 2 கட்டளை தளங்கள் வெடிப்புக்குள்ளாக இருப்பதாகவும் 2 ராடர் கருவிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பல சவுதி அரேபிய கூட்டுப்படை அதிகாரிகளும் தளபதிகளும் சிப்பாய்களும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹுதைதா துறைமுகத்தினுடைய தெற்கு பகுதியில் உச்ச தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறித்த வரைபடத்தில் இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் ஹேஸ் பிரதேசமாகும். ஜபல் தப்பாஸ் மலைத்தொடர் கருகாமையிலேயே குறித்த பகுதி காணப்படுகின்றது. மேலும் ஜபல் தப்பாஸ் மலைத்தொடரை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளில் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் தோல்வியடைந்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் ஹேஸினுடைய தெற்கு பகுதியினூடாக இன்னும் ஒரு போர் முனையை ஆரம்பித்து தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக குறித்த வரைபடத்தில் இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினூடாகவே தரைவழி தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களை சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகள் எதிர்பார்க்கவில்லை. இதனால் குறித்த பிரதேசத்திலே யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அவசரமாக முன்னேறினார்கள். இதற்கமைவாக குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 4க்கும் அதிகமான கிராமங்களையும் மலை பிரதேசங்களையும் கைப்பற்றிக் கொண்டுள்ளார்கள். மேலும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் கைப்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை பச்சை நிறத்தினாலாவது அணிக்க முடியும். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்பாரா பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல்களை வீரியப்படுத்தியுள்ளார்கள். அதிகளவான போராளிகளை களமிறக்கி குறித்த பிரதேசத்தினூடாகவும் களமிறங்கியுள்ளார்கள். குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டளை தளமான காலித் இப்னு வலித் கட்டளை தளத்தை கைப்பற்றுவதற்காகவே இந்த வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் விளைவாக குறித்த பிரதேசத்திலும் 4க்கும் அதிகமான கிராமங்களையும் கைப்பற்றியுள்ளார்கள். அதனையும் தற்போது பச்சை நிறத்தினால் உங்களுக்கு அவதானிக்க முடியும். மேலும் காலித் இப்னு வலித் இராணுவ கட்டளை தளத்தை கைப்பற்றுவதற்கு நெருங்கிவிட்டார்கள். இன்னும் 48 மணித்தியாலத்திற்குள் குறித்த இராணுவ கட்டளை தளத்தை காலித் பின் வலித் இராணுவ கட்டளை தளத்தை யெமன் ஹவுதிகள் கைப்பற்றி விடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இவ்வாறு தரைவழி தாக்குதல்கள் வீரியமாக நடைபெற்று வரக்கூடிய நிலைமையில் மோக்கா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் மோக்கா துறைமுகத்திற்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அல் ஹைரியா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் உச்ச பலஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த ஏவுகணை தாக்குதலினால் குறித்த பகுதியில் 5க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய அதிகாரிகளும் கூட்டுப்படை அதிகாரிகளும் தளபதிகளும் தப்பியோடி வருவதாகவும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் பின்வாங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது சவுதி அரேபியா பன்னாட்டு கூட்டுப்படைகளை பயன்படுத்தி பாபல் மண்ட பிரதேசத்தின் வழியாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஹுதைதாவினுடைய தெற்கு பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கு யெமன் ஹவுதிகள் வீரியமான தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மோக்கா துறைமுகத்தையும் ஏனைய பகுதிகளையும் முழுமையாக கைப்பற்றுவதற்கே திட்டமிட்டுள்ளார்கள். இதற்கமைவாகவே குறித்த பிரதேசத்தில் உச்ச தாக்குதல்களும் தரைவழி மோதல்களும் இடம்பெற்று வருகின்றன. மேலும் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் மாத்திரம் யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தாக்குதல்களினால் 60க்கும் அதிகமான சவுதி அரேபிய கூட்டுப்படை சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.